எங்கள் ஊர் ஸ்டைலில் சட்டுன்னு காளான் குழம்பு பார்க்கலாமா? இது டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு முதல்ல நான் காரத்துக்கு 4 வரமிளகா, 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் சோம்பு எடுத்து எண்ணெயில் ஃபஸ்ட்டு நல்லா வணக்கியிருக்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி மசாலாவை முதல்ல வணக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் சின்ன வெங்காயம், அப்புறம் வெள்ளைப்பூண்டு எவ்வளோ குழம்புக்கு நம்ம மசாலா தேவையோ அதுக்கு அளவு நம்ம வெங்காயம் வெள்ளைப்பூண்டு போட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வணக்கணும். அதுதான் முக்கியம். நான் காளான் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். 2 பேக்கெட் எடுத்து தண்ணியில் நல்லா போட்டு ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அந்த கேப்பில் இது நல்லாவே ரெடி ஆயிரும். நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஷ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி நான் பெரிய தக்காளி அதனால் 1 போட்டுட்டேன். இது சின்ன தக்காளினா 2 போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம புளி ஆட் பண்ண மாட்டோம் காளான் குழம்பு, அதனால தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வேகிற அளவுக்கு கொஞ்சம் உப்பு, அப்புறம் கலருக்கு மஞ்சள்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். நல்லாவே இது நல்லா வணங்கணும். நல்லா கொஞ்சம் வணங்கி வந்ததுக்கப்புறம் முக்கியமாக குழம்புக்கு நம்ம முக்கியம் தேவைப்படுறது பார்த்திங்கன்னா மல்லித்தூள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் சின்ன ஸ்கூப்னால 2, 3, 4 ஸ்கூப் போட்டேன். பெரிய ஸ்பூனாக நீங்கள் நல்லா 2 ஸ்பூன் போட்டு நல்லா இந்த மாதிரி வணக்கி எடுத்துக்கணும். வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த மசாலா இருக்கு இல்லையா, வறுத்தது, அதை இதில் போட்டு கலந்து எடுத்துக்கலாம். அப்புறம் தேங்காய் துருவல் நீங்கள் அடுப்பில் வச்சு ஆட் பண்ணலாம், இல்லை இறக்கி ஆட் பண்ணலாம். வெவ்வேறு சூட்டில் தேங்காய் துருவல் தேவையான குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டுறணும். நல்லா இதை ஆற வைக்கணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ரெடி பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே குழம்பு தாளிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். குழம்பு தாளிக்கு 2 விதம் பண்ணுவாங்க. ஒன்று எண்ணெய், கடுகு, கருவேப்பில் போட்டு குழம்பு ஊற்று இந்த மிக்சர் போடுவாங்க. இல்லாட்டி வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மொட்டாக வந்ததுக்கப்புறம் போடுவாங்க. நான் ஜஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னால சிம்பிளாக இருந்தால் ஓகேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த அரைச்ச மிக்சர் எடுத்து அதுக்குள்ளே பேஸ்ட் உள்ளே போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கெட்டி பார்த்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உப்பு எவ்வளோ வேணுமோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம காளான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டோம்னா குழம்பு அவ்வளோ அரோமா சூப்பராக வரும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். தோசைன்னா அடுக்கடுக்க போகும். மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள்.